السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عن جابر رضي الله تعالى عنه أنه قال رجل للنبي صلى الله عليه وسلم يوم أحد أرأيت إن قتلت فأين أنا؟ قال في الجنة. فألقى تمرات كن في يده ثم قاتل حتى قتل. متفق عليه. எந்த ஒரு நல்ல விஷயங்களை நாம் கேட்டாலும் அறிந்தாலும் எவ்வளவு சீக்கிரமாக அந்த நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியுமோ நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும், தீவிரம் காட்ட வேண்டும். நாளைக்கு, நாளை மறுநாள் என்று நாம் தள்ளி கொண்டே போனால் அமல்கள் செய்ய முடியாமல் போய்விடும். நமக்கு தெரிகிறது இது நல்ல காரியம், நற்பணிகள், அறக்காரியங்கள் என்றால் உடனடியாக அதை நிறைவேற்ற முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். வான்ஃபிக்கும் மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபலி ஐயத்திய அஹதக்குமுல் மௌத் என்கிற வசனத்தில் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். மௌத்து எந்நேரமும் வரலாம், எனவே நாம் பின்னால் தர்மம் செய்யலாம் என்று காலதாமதம் செய்யாதீர்கள். மௌத்து வருவதற்கு முன்னாலேயே உங்களால் இயன்ற அளவுக்கு உங்களுடைய சக்திக்கேற்ப தர்மம் செய்து விடுங்கள் என்கிற அந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துவது என்னவென்று கேட்டால், ஒரு நல்ல காரியம் செய்ய நாம் நினைத்து விட்டோம் என்றால் தாமதிக்காதீர்கள் என்பதாகும். குர்ஆனிலே பல இடங்களில் ஃபஸ்தபிகுல் ஹைராத் என்கிறான், நன்மைகளை நோக்கி விரையுங்கள் என்கிறான். சாரியூ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏக இறைவனுடைய மன்னிப்பை பெற நீங்கள் முந்தி வாருங்கள், தீவிரம் காட்டுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் கூறுகிறானே. இந்த வசனங்களை என்றைக்கும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆச்சரியமான சம்பவம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலே நடைபெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது யார் என்று கேட்டால் ஹஜ்ரத் அபு சர்வா எடுத்து கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே ஒரு நாள் நான் அசர் தொழுகையை நிறைவேற்றினேன். தொழுகையை நிறைவேற்றிய கையோடு நபி அவர்கள் சலாம் கொடுத்த கையோட வேகமாக வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டிற்கு செல்லுகிற போது எங்களுடைய பிடரிகளை தாண்டியவாறு நாங்கள் கூட்டமாக அமர்ந்திருந்தோம், நெருங்கியவாறு அமர்ந்திருந்தோம், பிடரிகளை தாண்டியவாறு சென்றார். பெருமானாருடைய அந்த வேகத்தை பார்த்து, தீவிரத்தை பார்த்து எல்லோருமே பதஷ்டப்பட்டு விட்டார்கள். என்னமோ ஏதோ, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமைக்கு மாறாக இப்படி வேகமாக புறப்பட்டு போகிறார்கள், என்ன விஷயம் என்று எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். திரும்பி வந்தார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களுடைய அந்த அதிர்ச்சியை பார்த்து, ஆச்சரியத்தை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், ஆம், என்னுடைய வீட்டிலே ஒரு திபிரை வைத்திருந்தேன். திபிரி என்றால் தங்க கட்டிக்கும் சொல்வார்கள், வெள்ளி கட்டிக்கும் சொல்வார்கள். தர்மம் செய்வதற்காக நான் வைத்திருந்தேன். நான் தொழுகைக்கு நேரமாகிவிட்டதனால் வேகமாக நான் வந்து விட்டேன். தர்மம் செய்வதற்காக வேண்டி வைத்திருந்த அந்த தங்கம் கட்டியிருக்கிறத கிதாத்து மின் தஹபு ஃபில்லா, இனியும் என்னுடைய வீட்டிலே இருக்க நான் விரும்பவில்லை. எனவே முதலிலே அந்த தர்ம காரியத்தை செய்துவிட வேண்டும், அதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி வெகு வேகமாக நான் வீட்டிற்கு சென்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்திருப்பதன் மூலமாக நமக்கு எதை உணர்த்த வருகிறார்கள் என்று கேட்டால், எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் நாம் அதை கேள்விப்பட்டோம் என்றால், செய்ய நாடிவிட்டோம் என்றால் உடனடியாக நாம் செயல்படுத்தி ஆக வேண்டும் என்பதுதான். நாம் வாசித்த ஹதீஸிலே ஒரு மனிதர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தின் போது கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த போரிலே ஷஹீதாகிவிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்போது அந்த மனிதர் தம்முடைய கரங்களிலே பசியின் காரணமாக பேரித்தம் பழங்களை எடுத்து சுவைத்து கொண்டிருந்தார். உடனே அந்த பேரித்த மரங்களை எடுத்து வைத்துவிட்டு வெகு வேகமாக எதிரிகளை நோக்கி முன்னேறி ஷஹீதாகிவிட்டார். சுவனம் கிடைக்கிறது, ஷஹீதானால் சுவனம் கிடைக்கிறது என்றால் உடனடியாக அவர் என்ன செய்கிறார், அதில் ஆர்வப்படுகிறார். சத்திய சஹாபிகள் உயிரை கொடுக்க தயாரானார்கள், உடமையை கொடுக்க தயாரானார்கள், அத்தனையும் அளிக்க தயாராக ஆனார்கள். ஆனால் நாம் ஐவேளை தொழுகை அது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அனைவருக்கும் தெரிகிறது. நோன்பு மிக முக்கியமானது தெரிகிறது. இது போன்ற
பல்வேறுபட்ட விஷயங்கள், பெற்றோரை கண்ணியப்படுத்துவது, கௌரவப்படுத்துவது, மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்வது. ஆனால் தெரிந்தும் கூட தாமதிப்பது என்றால் யோசித்து பார்க்கிறோம். சத்திய சஹாபிகளுடைய அந்த உணர்வுகள் நமக்கு வந்துவிட வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஐயு ஸதகத்தி ஆலமு அஜரா, எந்த நேரத்தில் தர்மம் செய்வது மிகவும் உயர்வானது, அதிக கூலி தர வல்லது என்று கேட்டார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நலமோடு இருக்கிற போது, சௌரியத்தோடு சௌக்கியத்தோடு இருக்கிற போது நீங்கள் தர்மம் வழங்குங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு பிற்காலத்தில் நமக்கு ஃபக்ர் வந்து விடுமோ, ஏழ்மை வந்து விடுமோ என்கிற பயமெல்லாம் இருக்கலாம். என்றைக்கும் நாம் மனநிறைவோடு வாழ வேண்டும் என்கின்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குமே, அந்த ஆசை உங்களுக்கு இருக்கும். ஆனால் பின்னால் நாம் ஏழையாகிவிடக்கூடாது என்கிற அச்சமும் இருக்கும். அந்த நேரத்திலே கூட நீங்கள் என்ன செய்து விடுங்கள், தர்மம் செய்து விடுங்கள். ஏழையாகி விடுவோமோ, தர்மம் செய்தால் ஏழையாகி விடுவோமோ என்றெல்லாம் நீங்கள் நினைக்காதீர்கள், செய்து விடுங்கள், தாமதிக்காதீர்கள். சில பேர் என்ன செய்வார்கள், பெருமானார் பேசுகிறார்கள், உயிர் இருக்கிறதே தொண்டக்குழியை அடைந்ததற்கு பின்னால், ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கும் லி ஃபுலானின் கதா வலி ஃபுலானின் கதா, அப்போது சொல்வார்கள், என்னுடைய இன்ன பணம் இன்னாருக்கு தாருங்கள், இன்ன தர்மத்தை இன்னாருக்கு தாருங்கள் என்று சொல்வார்கள். அந்த நேரம் வரை நீங்கள் தாமதிக்காதீர்கள். அந்த நேரத்திலே நீங்கள் கொடுக்கிற போது நிர்பந்தத்திலே கொடுப்பதாக ஆகும். காரணம், அங்கே சக்கராத்தில் இருக்கிறீர்கள், அதனுடைய துன்பங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே அந்த நேரம் வருவதற்கு முன்னாலேயே நீங்கள் நலமோடு வளமோடு சகல சௌக்கியங்களோடு இருக்கிற போது நீங்கள் தான தர்மம் வழங்கினீர்கள் என்றால் அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது, அதிக கூலியை தர வல்லது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த நிகழ்ச்சி இருக்கிறத மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அருமை சகோதரர்களே, நம்முடைய சமுதாயத்திலே பலருக்கும் நன்கு தெரிகிறது எதெல்லாம் நல்ல காரியங்கள், எதெல்லாம் இறை கடமைகள், எதெல்லாம் சுன்னத்துக்கள், வழிபாடுகள் என்ன என்பது தெரிந்தும் கூட பல வழிபாடுகளை நாம் தள்ளிக்கொண்டே போகிறோம் என்றால் அது நல்லதல்ல, அது ஈருலகத்திற்கும் உகந்ததல்ல. எவ்வளவு சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு தொலை வர முடியுமோ தொலை வர வேண்டும். சுன்னத்துக்களை நாம் நடைமுறைப்படுத்த முடியுமோ சுன்னத்துக்கள் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் எல்லோரும் தெரிந்த ஒரு விஷயம் தான் ஹைபர் போர். வெற்றி தள்ளிக்கொண்டே போகிறது. பல நாட்கள் இஸ்லாமிய முஸ்லிம் சோல்ஜர்ஸ் இருக்கிறார்களே, அவர்கள் எதிரிகளோடு போரிட்டு கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிந்த ஒரு விஷயம், இரவு நேரத்தில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாளை தினம் நான் ஒரு நண்பரிடத்திலே அந்த போர் கொடியை தருவேன், அவருடைய வாயிலாக அவருடைய கரம் மூலமாக அல்லாஹ் இந்த போரிலே வெற்றி கனியை தருவான் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார்கள். சஹாபாக்கள் பலருக்கும் ஆசை. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இரவெல்லாம் நான் கண் விழித்துக் கொண்டிருந்தேன், நாயகம் நாளை தினம் என்னுடைய கையிலே அந்த கொடியை தரமாட்டார்களா, சிந்தனை பண்ணிக்கொண்டே இருந்தேன். உமரெல்லாம் யோசிக்கிறார்கள். எதற்கு யோசிக்கிறார்கள் என்றால், அந்த போர்க்கொடியை தம்முடைய கையிலே கொடுத்து நாம் ஷஹீதாக வேண்டும் என்று. அவர்கள் ஏதோ கோட்டையை கட்டப்போவதற்கு ஆசைப்படவில்லை, நாம் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மறுநாள் வந்தது. அலி இப்னு அபீ தாலிப் அவர்களை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். அந்த கொடியை கொடுத்தார்கள். செல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் மூலமாகத்தான் வெற்றியை தருவான். வேகமாக சென்றார்கள். வேகமாக சென்றவர்கள் திரும்பி வந்தார்கள். யார் ரசூலுல்லாஹ், எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். நான் போரிட்டேன் என்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? அதே பதில் தான், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு சொன்னார்கள், நீங்கள் அந்த எதிரிகளை அணுகுகிற போது அந்த எதிரிகள் வசப்பட்டார்கள் என்றால், அதாவது வழிபட்டார்கள் என்றால், அதாவது சரணடைந்தார்கள் என்றால், அதாவது கலிமாவை சொல்லிவிட்டார்கள் என்றால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றும் பண்ணிவிடாதீர்கள். உங்களை தாக்க வருகிறார்கள், உங்களை அழிக்க வருகிறார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்த்து தாக்குங்கள் என்கிற அந்த உபதேசங்களோடு அனுப்பி வைக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அவர்கள் கையிலே அல்லாஹ் வெற்றியை தந்து விட்டார். ஹைபர் போரிலே, போர்களிலே மிகப்பெரிய போர்களிலே ஹைபர் போரும் ஒரு முக்கியமான போர். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற அங்கே அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அந்த உணர்வலையை பார்க்கிறோம், அவருடைய ஈமானை பார்க்கிறோம், அவர்களுடைய அந்த எழுச்சியை பார்க்கிறோம், அவர்களுடைய அந்த உணர்ச்சியை பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ், ஒரு நல்ல காரியம், அந்த நல்ல காரியத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த உபதேசம் நமக்கு கிடைக்கிறதா அல்லவா?
காரணம், அந்த நற்காரியங்களை செய்ய செய்ய நமக்குத்தான் நன்மை, இவ்வுலகிலேயும் நன்மை, மறு உலகிலேயும் நன்மை. நன்மைகள் கிடைக்கிறப்ப ஏன் நாம் அதை பறிகொடுப்பானே? இந்த நல்ல விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த இந்த ஹதீஸ் பாடத்தின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். நம்முடைய பெற்றோர் நமக்கு நல்ல உபதேசங்கள் செய்திருப்பார்கள், நம்ம ஆசிரியர்கள் செய்திருப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் நமக்கு சொல்வார்கள். பல்வேறுபட்ட உலமாக்களிலிருந்து நாம் நிறைய சொற்பொழிவுகளை கேட்கிறோம், ஆசை ஆசையாக நாம் கேட்கிறோம். மிக அருமையான முறையில் அவர் பேசினார் என்று என்ன பேசினார், என்னென்ன காரியங்களை செய்ய சொன்னார், என்னென்ன நன்மைகளை செய்ய சொன்னார், அதை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டுமே, வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டுமே. அத்தகைய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.